இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2027 ஆண்டு பிப்ரவரி வரை இருக்கும் நிலையில் வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 180 நாட்கள் விசாவில் இந்தியா வரும் வெளிநாட்டினர் குடியேற்ற விதியில் முக்கிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கியூட் மறுதேர்வு வருகின்ற 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் ஆகியோர் முன்னிலையில் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 செயல்படுத்துவதற்காக தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் 11 மாவட்ட ஊராட்சிகள் 40 ஊராட்சி ஒன்றியங்களின் வார்டு மறுவரையறை குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவரிடம் கொடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் மெல்லும் புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான முதல் தமிழி நடுகள் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பழனியில் கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வால் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விடைத்தாள் மறுமதிப்பீடு குளறுபடியை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளரை இடமாற்றம் செய்து ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் முக்கிய பேருந்து நிலையங்களில் பேருந்து சேவையை அதிகரிக்க நடவடிக்கை தேவை என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை டெல்லி வரும்படி அமித்ஷா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை தலா 2 லட்சம் வரையிலான விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 52% மெட்ரோ பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது. UPI பரிவர்த்தனை மே மாதத்தில் மட்டும் 30 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்விற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில தகவல் ஆணைய உத்தரவின்படி கட்டண விவரங்களை காட்சிப்படுத்த தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மூத்த வழக்கறிஞர் மேகனா அவர்கள் உட்பட உச்சநீதிமன்றத்திற்கு 5 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக வழக்கறிஞர்களின் மொத்த எண்ணிக்கை 37ஆக உயர்ந்தது. பாபநாசம் அருகே காரையாறு அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. MBBS படிப்பை நிறைவு செய்ய 10 ஆண்டுகள் கால அவகாசத்தை பரிந்துரைத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம் இதற்காக மாணவர்கள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 ஆண்டுகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு 17,800 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை அம்மாநில அரசு நேற்று தொடங்கி வைத்தது. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தலைமை செயலக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் நடைமுறை நேற்று அமலுக்கு வந்தது. மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி அவர்களின் அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்று முதல் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது.
மெட்டா நிறுவனம் தனது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளுக்கு பிரீமியம் சந்தா திட்டங்களை சோதித்து வருகிறது. திருச்சியில் நடந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய் அவர்கள், வரவிருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் உள்ளூர் நபரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி கம்பெனியானது மே மாதத்தில் 2,42,688 கார்களை விற்று சாதனை படைத்துள்ளது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மரின் புதிய அதிபர் யூ மின் ஆங் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கடந்த மே மாதத்தில் சுமார் 90 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. 5 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நடப்பு மாதத்தில் நூல் விலையில் 10 ரூபாய் குறைந்துள்ளது என்று நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் இன்று 1,16,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ணா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகிறது. அரசு ஊழியர்களுக்கு இன்று முதல் ஃபேஸ் ஐடி வருகை பதிவு கட்டாயம் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரபல வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி ஆலை உற்பத்தி தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டிற்குள்ளாகவே 10,000 மின்சார கார்களை வெற்றிகரமாக தயாரித்து சாதனை படைத்துள்ளது. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி எளிதாக பயன்பெறவும் திட்டம் மற்றும் கட்டட அனுமதிகளை விண்ணப்பித்த 24 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 50,000 ரூபாய் வரை மானியம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிக்கான பெருங்குளத்தூர் ஏரி தற்பொழுது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு பொதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. பஞ்சாபில் ஒப்பந்த ஊழியர்களில் 65,048 பேருக்கு பணி நிரந்தரம் செய்ய மாநிலவை அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.